நம்மலாம் பாக்குற பாத்தீங்கன்னா செக்ஸ். அந்த செக்ஸுங்கிற விஷயத்த எல்லோரும் ஒரு ரகசியமா அந்தகாரமா வச்சு செய்யறது. அதனால அது அந்தகார இடம்னு சொல்லுவாங்க, அந்தகாரத்தில் நடக்கிற காரியம்னு சொல்லுவாங்க. அந்த செக்ஸ் விஷயத்த வெளிப்படையா கொண்டு வந்து அது ஒரு காமெடி ஆக்கி விட்டவர் அவர் தான். பாத்தீங்கன்னா முந்தாணி முடிச்ச படத்துல முருங்கைக்காய் வச்சு அதை ஒரு காமெடி ஆக்கி எல்லா பொம்பளைகளுக்கும் பிடிக்கிற மாதிரி செஞ்சிருப்பாரு. எல்லா ஆம்பளைக்கும் எல்லா பெண்களுக்கும் அது பிடிச்சிருக்கும். முருங்கைக்காய்னாலே அதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரியே இன்னும் வரைக்கும் அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க காரணம் பாக்யராஜ் சார் தான். அதே விஷயத்த சின்ன வீடு படத்துலயும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஆசைப்பட்டு வீட்டுல இருக்கிற மனைவியை விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போனா என்ன நடக்குங்கிறத சின்ன வீடு படத்துல அழகா சொல்லியிருப்பாரு. அது தப்பு. இருக்கிற மனைவி தான் நமக்கு என்னைக்குமே ஆதரவு துணையாக இருப்பாங்க. அதனால தயவு செய்து சின்ன வீடு வைக்காதீங்கன்னு சொல்ற படம் தான் சின்ன வீடு. செக்ஸுவல் லைஃப்பை பத்தி காமெடியாக சொல்லி இதெல்லாம் வெளியில பேசுற தப்பு இல்லை, அது பெரிய ரகசியமான காரியம் இல்லைன்னு சொல்லி ஆக்குனதே பாக்யராஜ் சார் தான். அது மட்டும் இல்ல, அவர் 7 படங்கள் மேல இசையமைச்சிருக்காரு. உதாரணத்துக்கு இது நம்ம படத்துல எல்லா பாட்டுமே ஹிட்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆரியோர படத்துல பவுனு பவுனு தானுங்க கிட்டத்தட்ட 7 படத்துக்கு மேல இசையமைச்சிருக்காரு. அதுல எல்லா பாட்டும் பெரும்பாலும் பாட்டு அவர் ஹிட் தான் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இசையமைப்பாளராக இருந்திருக்காரு, ஒரு சில படங்களுக்கு எடிட்டரா இருந்திருக்காரு, சில படத்துக்கு திரைக்கதை வசனம் அமைச்சு கொடுத்திருக்காரு, கதை வசனத்தை இந்த மாதிரி பலமுக தோட்டங்களை எடுத்தவர் தான் பாக்யராஜ் சார். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே குடும்பமா பார்க்க முடியும். சிறு குழந்தைகள் வந்து வயசானவங்க வரைக்கும் பார்க்க முடியும். சிறு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை அந்த படத்துல வச்சிருப்பாரு, வயசானவங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த படத்துல வச்சிருப்பாரு, வாலி பசங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த படத்துல வச்சிருப்பாரு, அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ அதை அந்த படத்துல வச்சிருப்பாரு. எல்லா கலையும் சேர்த்து தான் ஒரு படத்தை வெளியே விடுவாரு. அதனாலதான் அவரோட படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, மக்கள் வீட்டுல வரவேற்பு ஆயிடுச்சு. பாக்யராஜ் சாருக்கு மனைவிக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற சினிமா துறைகள் மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.